Instead of learning long sentences, if you learn these small phrases, your English will sound 10 times more natural. So அது என்னன்னு இப்ப பார்க்கலாமா? Never stop learning, never stop growing, never stop seeking the Number 1, முதலில். First of all, we need to understand the problem. முதல்ல நம்ம பிரச்சனை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. Number 2, எதிர்காலத்தில், in the future அப்படின்னு சொல்லுவோம். For example, I want to explore different countries in the future. எதிர்காலத்தில் நான் நிறைய நாடுகளை வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Number 3, இதே மாதிரி கடந்த காலத்தில் அப்படின்னு சொல்றதுக்கு in the past. In the past, people wrote letters to communicate. கடந்த காலத்தில் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு தகவலை நம்ம பரிமாறுறதுக்கு நம்ம கடிதங்கள் எழுதினோம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 4, அதே நேரத்தில் அப்படின்னு சொல்றதுக்கு at the same time அப்படின்னு சொல்லுவோம். At the same time. The job was difficult, at the same time it was interesting. அந்த வேலை கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது, ஆனால் அதே நேரத்தில் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்றது. At the same time. Number 5, கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்றதுக்கு for a while அப்படின்னு சொல்லலாம், or for some time அப்படின்னு சொல்லலாம். Can we sit here for a while? இங்கே கொஞ்ச நேரம் உட்காரலாமா அப்படின்னு சொல்றது. Can we sit here for a while? So for a while அப்படின்னா கொஞ்ச நேரம், சிறிது நேரம் அப்படின்னு எடுத்துக்கணும். Number 6, நாள் முழுவதும் all day. He worked all day. அவர் நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு he worked all day அப்படின்னு சொல்லணும். இதுவே இரவு முழுவதும் அந்த மாதிரி சொல்றதுக்கு all night அப்படின்னு சொல்லலாம். The baby cried all night அல்லது the dog barked all night. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். குழந்தை வந்து இரவு முழுவதும் அழுதுகிட்டே இருந்தது, அல்லது நாய் வந்து இரவு முழுவதும் குறைச்சிட்டே இருந்தது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு all night, இரவு முழுவதும் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்பப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்பப்போ எப்போவாவது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு once in a while. ஸோ we eat outside once in a while அப்படின்னு சொல்லலாம். ஆர் once in a while, he calls me once in a while. அவர் எப்போவாவது அப்பப்போ எனக்கு கால் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறது. Number 9 in our list is ஆரம்பத்தில். In the beginning it was easy. ஆரம்பத்தில் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு in the beginning it was easy அப்படின்னு சொல்லலாம். முடிவில், at the end everyone clapped. முடிவில் எல்லாரும் கிளாப் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Number 11, வழியில். On the way. I saw him on the way to office. நான் அவரை ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆன் த வே அப்படின்னா வழியில் அப்படின்னு சொல்கிறது. Number 12, அதற்குள், அந்த நேரத்திற்குள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு இங்கிலீஷில் by the time அப்படின்னு சொல்லலாம். By the time I reached there, the movie started. நான் அங்கே போகிறதுக்குள்ளே படம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதான். Number 13, சில நாட்களில். In a few days. I will finish this project in a few days. நான் இந்த ப்ராஜெக்டை சில நாட்களில் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது. சில மாதங்களில் அப்படின்னு சொல்லும்போது in a few months அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். in a few weeks or in a few days or in a few months அந்த மாதிரி. ஓகே. Number 14, திட்டமிட்டு, வேணுமெனே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வேண்டுமென்றே அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஆன் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். You did this on purpose. நீ இதை வேணும்னு தான் பண்ண, நீ இதை திட்டமிட்டு தான் நீ பண்ண அப்படின்னு சொல்கிறது. You did it on purpose அப்படின்னு சொல்கிறது. ஓகே. விரைவில், கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ASAP அப்படின்னு நம்ம ஷார்ட் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட ஃபுல் ஃபார்ம் as soon as possible. Finish this work as soon as possible. இந்த வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிங்க அப்படின்றது. Number 16, முதல் முறையாக. For the first time. Today I spoke on the stage for the first time. இன்னைக்கு நான் முதல் முறையாக ஸ்டேஜில் பேசினேன் அப்படின்னு சொல்கிறது. Number 17, கடைசி நேரத்தில். At the last minute. He cancelled the plan at the last minute. அவர் கடைசி நேரத்தில் அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறது. Number 18, காரணமின்றி.
without any reason. He shouted without any reason அப்படின்னு சொல்லலாம். காரணமே இல்லாமல் அவர் கத்தினார் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் அதன் பிறகு after that, we went home after that, நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறது. அதன் பிறகு அப்படின்னு சொல்கிறதுக்கு after that அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன், இருந்தாலும், even though he was tired, he worked. அவர் டயர்டாக இருந்தாலும் ஒரு வேலை பார்த்தாரு அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈவன் தோ யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், லாஸ்ட் வீடியோவில் நான் இது கொடுத்துருந்தேன். இனிமேல் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களோட லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Never stop learning. Never stop growing. Never stop seeking the